பரதநாட்டிய ஆசிரியையா எவ்வளோ நாளமாக பணியில் இருக்கிறீங்க? 95லேருந்து நான் அந்த டீச்சிங் லைனில் இருக்கேன் சார். பாலவித்யா மந்திர் அடையாறுன்னுட்டு காந்தி நகரில் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு 15 வருஷம் நான் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது இங்கே தஞ்சாவூர் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சென்னையில் வந்து ஆசிரியா இருக்கிறதுக்கும் இங்கே தஞ்சை மண்ணில் ஆசிரியா இருக்கிறதுக்கும் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, குழந்தைங்களோட ஆர்வம்னு பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். அங்கேயும் இன்ட்ரெஸ்டடாக தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் என்ன பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ்னால், அது மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறதுனால டான்ஸ் கற்றுக்குறோம், ஸ்விம்மிங் கற்றுக்குறோம், கராத்தே கற்றுக்குறோம். இது வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி. அங்கே பேரண்ட்ஸுடைய ஃபோர்ஸ்னாலையும் வர குழந்தைகள் இருக்காங்க. காம்படிஷன் ஜாஸ்தி. இங்கே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் இல்லைன்னா கூட குருகுலம் மாதிரி இன்னும் அந்த குரு பக்தி அப்படிங்கிறது இன்னும் தஞ்சாவூரில் அந்த மண்ணில் இருக்குது. இன்னும் கலை வளர்ந்த மண் இல்லையா? ஆமாம், அந்த பக்தி இருக்கிறதுனால இன்னும் அவங்க வந்து அந்த பணிவு, ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னையில் வந்து வித்யா மந்திரில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. தஞ்சையில் வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது தஞ்சாவூரில் 2 வருஷமாக தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கரந்தட்டான்குடியில் இருக்குது. இங்கே என்ன முக்கியத்துவம்னா, பரதநாட்டியம் தவிர மியூசிக், கீபோர்டு, கிட்டார், வயலின், ட்ராயிங், கராத்தே, யோகா எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அந்த மனநிறைவோட வந்து பணியாற்றணும் இல்லையா? எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில் வந்து ஒரு நிறைவு இருக்கணும். இந்த வேலை, அதாவது இந்த விஷயத்தில் வந்து ஒரு கூடுதல் மனநிறைவு வந்து உங்களுடைய பேசும்பொழுதே உங்களுடைய எண்ணத்தில் தெரியுது. இப்போ கரந்தையில் வந்து தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே 1000 ஆண்டு விழாவில் வந்து பங்கேற்கும் பொழுது அவங்களுடைய பங்கேற்பு எப்படி? ஆமாம், யூஸ்வலாக எல்லா கிளாஸஸையும் இவங்களுக்காக கட் பண்ணிவிட்டு ரிஹர்சல்ஸ்க்காக நிறைய பீரியட் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1000வது ஆண்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அந்த லெவல் குழந்தைகள், ஸ்கூல் லெவல் குழந்தைகள் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலான டான்சர்ஸோடு சேர்ந்து பண்ணினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்முடைய தஞ்சையில் இருக்கின்ற ஸ்ரீ ஜெய நாட்டியாலயனுடைய பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டான்ஸ் கிளாஸை மாதிரி ஆரம்பிக்கணும், அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு ஆரம்பத்திலே இருந்தது. ஸ்ரீ ஜெய நாட்டியாலயா, த ஃபுல் ஃபார்ம் இஸ் ஸ்ரீ, இட்ஸ் ஃபார் மை ஃபாதர் ஸ்ரீதர். ஸ்ரீ ஜெய நாட்டியாலயான்ற பேரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஆர்வமாக அதுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ்க்கு வந்து, இப்போது பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பரதநாட்டியம் தான் இருந்தது. இப்போ பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் மியூசிக், கீபோர்ட், மிருதங்கம், வயலின், வீணை, பெயிண்டிங்கில் வந்து டேஞ்சர் பெயிண்டிங் தனியாக, கிளாஸ் பெயிண்டிங் தனியாக, யோகா, இது எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சு நாங்கள் தனித்தனி மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இதுக்கு தனியாக வச்சுருக்கோம். வந்து குழந்தைகள் ஆசையாக அதில் கற்றுக்குறாங்க. சுமார் எவ்வளோ மாணாக்கர்கள் இருப்பாங்க? இப்போது அட் ப்ரெசென்ட் ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க. இதில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ்க்காக மட்டுமே வரவங்க இருக்கிறாங்க. மீதி குழந்தைகள் ரெண்டும் கற்றுக்கிற மாதிரி வர குழந்தைகள் இருக்காங்க. இப்போ வந்து டான்ஸ் கற்றுக்க வராங்க, மற்ற கலையும் கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த கலையில் வந்து மாணவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கா, இல்லை பெற்றோர்களுடைய வற்புறுத்தலின் பேருனால வர்றாங்களா? இல்லை, நீங்கள் கிண்டர் கார்டன் லெவல், ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே அந்த குழந்தைக்கு ஆர்வம் இருந்தால் தான் அது கிளாஸுக்கு ரெகுலராக வரும். அதனால இப்போது ஒரு 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இதை பண்ண முடியாது. குழந்தைங்களே தானே விரும்பி வந்து கற்றுக்கிட்டா தான் உண்டு. அப்போ தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து இப்போ அந்த நாட்டியமோ இல்லை மற்ற கலைகளை வந்து எந்த வயது வரை வந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு வந்து வயது வரமுறை எதுவும் இருக்கா? இப்போது எங்கள் இன்ஸ்டியூஷனில் வர்ற சில கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்காங்கன்னாக்கா, தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து டிப்ளமோ பண்ணுற லெவலில் இருக்கிறாங்க. 12th முடித்த உடனே கூட அது பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் பண்ணோம்னாக்கா தட் சர்டிஃபிகேட் கேன் பி ஆடட் ஃபார் தெம். அந்த மாதிரி பண்ணுற வயசுல இருக்கிறாங்க. சில பேர் 50 வயசு இருக்கிறவங்க கூட ஆசையாக கற்றுக்கணும்னு வரவங்க இருக்கிறாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இத்தனை வருஷமாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களா குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் கற்றுக்கிறேன்னு வரவங்களும் இருக்கிறாங்க. கலைக்கு வந்து வயசு கிடையாது, மனசு தான் முக்கியம். உடம்பு பண்ணுற லெவலுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் போதும். ஓகே. இப்போ வந்து உங்களுடைய அந்த நாட்டியாலயங்கள் வந்து சுமார் எத்தனை ஏஜில், அதாவது கொஞ்சம் வயதான பீப்புள் யாவது வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களா? ஆமாம், நிறைய பேர் வந்து
எக்ஸசைஸ் மாதிரி சில பேர் வர ஆரம்பித்தவங்க இதோட இன்வால்மெண்ட்னால இப்போ ரெகுலராக பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன எக்ஸசைஸுக்கும் டான்ஸ்க்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸில் வந்து உடம்பு மாத்திரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதில் மனசுக்கு அங்கே ஒர்க்கு கிடையாது. இப்போ டான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் புராணம், இதிகாச கதைகள், பக்தி கதைகள் இதில் தான் பேஸ்டு இருக்கும். ஸோ தே கேன் லேர்ன் தட் ஸ்டோரி ஆல்சோ. மனசும் இதில் லயிச்சு, உடம்பும் இதில் லயிச்சு பண்ணும்போது அது ஒரு தெய்வீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வளர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு பரதநாட்டியமோ இல்லை மற்ற ஒரு நடனமோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு இசைத்துறைகள் வந்து செழிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவியை திறந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் நடன நிகழ்ச்சி, டாப் சிங்கர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் பார்த்துட்டு வந்து மக்களுடைய ஆர்வம் இருக்கா? இல்லை அந்த மாதிரி திரையுலகத்திலிருந்து ஜொலிக்கணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்குறாங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, இப்போ ஸ்கூல் லெவல் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப காம்படிஷன் ஆகிப்போச்சு. நார்மலான ஸ்டடீஸ் போக ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையோ நம்ம குழந்தை பிரைட்டாக இருக்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் விரும்புகிறாங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லேயே இன்டர் ஹவுஸ் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ் லெவல் காம்படிஷன். ஸோ அப்படி ஒரு காம்படிட்டிவாக இந்த இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தன் குழந்தைகள் எல்லாத்துலேயும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கே தவிர சினிமா மோட்டிவேட், ட்ராமா மோட்டிவேஷனாக உருவாக்குறது இல்லை. நம்ம குழந்தை எல்லாத்தையும் விட ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கலை கற்றுக்கிட்டாலும் வந்து ஒரு தேர்ந்த ஆசிரியர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நடன நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது அந்த நடனத்தில் ஏதாவது அடவு ஒரு தவறாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? ஒரு கலையை கற்றுறதுக்கு ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வருதுன்னாக்கா இட்ஸ் அ ரா மெட்டீரியல். நம்ம தான் அதை செதுக்கி ஒரு சிற்பம் மாதிரி கொண்டு வரணும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் சரியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா 100% அந்த கிரெடிட் கோஸ் டு த குரு. அவங்க அழகாக பண்ணினாலும் தவறாக பண்ணினாலும் குழந்தைங்கள யாருமே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம தான் அதை நல்ல அழகான விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். சில ப்ரோக்ராம்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கும்போது எனக்கு அந்த டீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாமேன்னு தான் தோணுமே. அழகாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தாலும் சரி, முதல்ல வந்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நீ யாருக்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கும். பரதம் வந்து பாடலுக்கு பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை வந்து நாட்டிய நாடகம் பண்ணுறது பிடிக்குமா? இது வந்து எதில் வந்து சுலபமாக செய்யலாம், எதில் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கத்தோடு செய்யணும்ன்ற சொல்லுங்கள். சாதாரணமாக பாடல்களுக்கு செய்கிறது வந்து எல்லாரும் பண்ணுறது அது. ஏன்னா பேசிக்காக கற்றுக்கும்போது அலாரிப்பு, ஜத்தீஸ்வரம், சப்தம், வர்ணம் இது வந்து எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் இருக்கிற ஐட்டம்ஸ் இது. நாட்டிய நாடகம்னு பண்ணும்போது ஒரு கதையை நம்ம எடுத்து அதை ஒரு கேரக்டரும் தனித்தனியாக நம்ம பண்ணும்போது அதில் தான் நுணுக்கம் ஜாஸ்தி. நம்மளுடைய கற்பனை சக்தி அதில் தான் நம்ம கொண்டு வர முடியும். எனக்கு நாட்டிய நாடகங்கள் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான வரிகளை வந்து நானே எழுதிடுவேன். எழுதி அதை இசையமைச்சு அந்தந்த கேரக்டருக்கும் தனித்தனியாக பண்ணும்போது தான் ஒரு டீச்சருடைய ஃபுல் திறமையும் வருதுங்கிறது என்னோட எண்ணம். அந்த மாதிரி வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சி பண்ணி உங்களுக்கு ரொம்ப மன நிறைவு கொடுத்துச்சு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்களுடைய குழுவினரோடு நாங்கள் பண்ணின ஸ்ரீனிவாச கல்யாணம் டான்ஸ் ட்ராமா சொல்லலாம். அதில் ஸ்ரீனிவாசருடைய திருக்கல்யாணம் ஃபுல்லாக வர ஒரு 1.5 மணி நேரம் டான்ஸ் ட்ராமாவை பண்ணினோம். பாரதிய வித்யா பவன்லேருந்து வந்து அவங்க பார்த்துட்டு அந்த டான்ஸ் ட்ராமா நல்லா இருக்குது, நீங்கள் மறுபடியும் எங்களுக்காக இன்னொரு தடவை ஆர்ட் ஃபெஸ்டிவல் போது டிசம்பர் சீசனில் பண்ணுங்க இன்னும் எங்கள் குழுவினருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நாங்கள் இதை தவிர நாட்டிய நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சோஷியல் தீம்லேயும் நாங்கள் பண்ணுவோம். அதாவது வீர சுதந்திரம். இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போது ரீசெண்டாக நாங்கள் பண்ணினது வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தீம் மாத்திரம் வச்சு பண்ணுவோம். சயின்டிஃபிக்லேயும் பண்ணுறது உண்டு. எப்படின்னா இப்போ ஸ்டார்ஸ் இல்லைன்னா நர்வ்ஸ் சயின்டிஃபிக் தீம் பேசஸில் எடுத்துகிட்டு அது பண்ணுறதும் உண்டு. நம்ம சாதாரணமாக பண்ணுற வர்ணங்கள், பதங்கள், தில்லானாக்களை விட இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை நம்ம பண்ணும்போது தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்.